புடி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் வீடியோஸில் வரப்போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு தெரியும். காலையிலே பசங்களை ஸ்கூல் அனுப்புறதுக்கு லஞ்ச் செஞ்சுட்ருக்கேன். என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா கோஸ் ரைஸும் வாழைக்காய் வச்சு பஜ்ஜி போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வாழைக்காவை செத்தி வச்சுருக்கேன். ரைஸ் செய்கிறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, கோஸ், அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ பஜ்ஜி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பஜ்ஜி போடுறதுக்கு இப்போ மாவும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். பஜ்ஜி மாவு இப்போ பஜ்ஜி போட்டு எடுத்துறதுக்கு அப்படியே எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான். ஈஸியான மெத்தட் தான் இது. காலையிலே செய்கிறது சில பேர் கஷ்டமாக இருக்கும். துணிஞ்சு இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஈஸியான ஒரு ஸ்டெப் தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி போட்டுட்ருக்கேன். இப்படி பெருசாக போகிறது டைம் ஆகும்னு சொல்லிட்டு நான் சின்னதாக கட் பண்ணிட்டேன். ஒரு வாழைக்காயை 2ஆக கட் பண்ணிவிட்டேன். அவங்க லஞ்ச் பாக்ஸ்லேயும் அப்போ தான் வைக்க முடியும். அதுக்கப்புறம் கோஸ் ரைஸ் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கோஸ் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா சோறை வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ ஓரளவு ஃபைனலாக சாதத்தை போட்டு கிளறிட்டேன். நான் எல்லா நாளும் செய்ய மாட்டேன். வாரத்தில் ஒரு நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோஸ் ரைஸ் செய்வேன். நீங்களே நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ லஞ்ச் கட்டிட்டேன். தர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 3 பஜ்ஜி வச்சு அவனுக்கு கோஸ் ரைஸ் வச்சுட்டு பாப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா லஞ்ச் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அவங்க ஸ்நாக்ஸும் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஸ்நாக்ஸ் நிறையா வாங்கி வந்து வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் இல்லாமல் போகல. டெய்லி ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு தான் போயிட்டுருக்குறாங்க. இப்போ அவங்கள ஸ்கூல் அனுப்பி வச்சாச்சு. அனுப்பி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய சம்பு இருக்குன்னு நிறைய வீடியோஸில் சொல்லியிருந்தேன். அது தண்ணி போய் நிறைய வளர்ந்து போய் நிற்கிது. இதை அறுக்கிறதுக்கு அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து அருவா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதை ஏமா அறுக்கிறீங்கன்னு கேட்டிருந்தேன். நம்ம வீட்டில் நாற்று விட்டுருக்கேன், நாற்று கட்டுறதுக்கு சம்பு தேவைப்படுதுமான்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நீங்கள் எவ்வளோ வேணாலும் அறுத்துக்கோங்க, இது என்ன பண்ண போகுது, வேஸ்ட்டாக தானே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கட்டு அறுத்துட்ருக்குறாங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அருவா வச்சு இதை வந்து அறுத்து கொண்டு போயிட்டு காய வைப்பாங்க. வீட்டில் காய வச்சு ஒரு 4 நாளில் பார்த்தீங்கன்னா அது வந்து கயிறு மாதிரி காஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் அதை நாற்று கட்டுறதுக்கு வயலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அறுத்துட்டாங்க. அது எல்லாத்தையும் கட்டி தலையில் தூக்கிட்டு வந்து இங்கே கட்டை மேலே வச்சுட்டேன். இப்போ இங்கேருந்து இதை எடுத்து நம்ம ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா அப்பா எடுத்துகிட்டு போயிட்டாரு. எக்ஸலில் தான் நான் இப்போ இதை வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். வந்து அம்மா விட்டுட்டு எக்ஸல் இங்கே விட்டுட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு. இந்த அருவா வச்சு தான் அவங்க அறுத்துருந்தாங்க. இப்போ வண்டியில் எல்லாத்தையும் ஏற்றுங்கம்மான்னு சொல்லியிருந்தேன். நானும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா மாற்றுக்கட்டில் ஒரு கட்டாக தூக்கிட்டு வந்து வண்டியில் வச்சோம். இப்போ இந்த வண்டியில் வச்சு எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் ஓட்டிகிட்டு போகணும். நம்ம ஸ்கூட்டியில் இவ்வளோ கட்டெல்லாம் முன்னாடி வைக்க முடியாது. அதனால அப்பா என்ன செஞ்சாங்கன்னா நான் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிறேன், நீ எக்ஸலில் வச்சு எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு எக்ஸலில் விட்டுட்டு அப்பா ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு. இப்போ எப்படி வச்சுருக்க பாருங்க. இந்த 4 கட்டு ஸ்கூட்டியில் வைக்கிறது வந்து சாமர்த்தியமும் கிடையாது, அதில் வைக்கவும் முடியாது, அதில் ஃபேஸும் கிடையாது. சின்ன வண்டிங்கிறதுனால நல்லா ஃபேஸ் இருக்குது, நிறையா நம்ம எத்தனை கட்டி வேணாலும் வச்சிடலாம். இதில் 4 கட்டு வச்சுருக்கேன். அப்படியே அம்மா உட்கார வச்சு கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை முடிஞ்சு எல்லாம் வந்துட்டாங்க. சரி, நம்ம லாஸ்ட் டே கையெழுத்து போடணுமே, கையெழுத்து போட்டால் தான் சம்பளம் ஏறுமேன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வழியிலே வண்டியை நிறுத்திட்டு கையெழுத்து போடுறதுக்கு இப்போ இறங்கிட்டோம். நான் இப்போ கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ அம்மா வந்து கையெழுத்து போட்டுட்ருக்குறாங்க. இப்போ கொண்டு வந்து நம்ம வீட்டில் இப்போ சம்பு போட்டுட்டோம். இதுக்கப்புறம் இது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரித்து அந்த கவுரை அவுத்துட்டு அதை ஃபுல்லாக காய வச்சுட்டு அதை நாற்று கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 100 நாள் கார்டு கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். எங்கள் குரூப்பில் பார்த்தீங்கன்னா 10 பேர். அதில் ஒரு சில கார்டு நம்மக்கிட்ட இருந்துச்சு. அந்த கார்டை எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அம்மா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வீடியோ பாருங்கள். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா பசங்களை ஸ்கூல் அனுப்புறதுக்கு லஞ்சு தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ சாதம் வடிச்சிட்டு சாதத்தை எடுத்து ஸ்லிம்மில் வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிறதுக்காக வச்சுருக்கேன். அப்படி அந்த தண்ணி ட்ரை ஆகிடுச்சுன்னா சாப்பாடு வந்து கொஞ்சம் ஈவினிங் வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பசங்களுக்கு தொட்டுக்க என்ன செஞ்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய் பொரியல் தான் செஞ்சிட்ருக்கேன். புடலங்காய் பொரியல் செஞ்சதுக்கப்புறம் தயிர் சாதம், புடலங்காய் பொரியல் தான் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு லஞ்சு. பெருசாக ஒன்றும் செய்யலைங்க, சிம்பிளாக தயிர் சாதமும் புடலங்காய் பொரியல் தான். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க, தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ அவங்களுக்கு லஞ்ச் பேக்கில் லஞ்ச்லாம் கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ அவங்கள வேன் ஏற்றி விட்டுட்டேன். இப்போ என்னோடய ஒர்க் ரொட்டீன் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ முன்னாடிலாம் பாருங்கள், ஆல்ரெடி நான் ஒரு பிள்ளை செத்தின வீடியோவில் கொடுத்துருந்தேன். இந்த அளவு நம்ம வந்து முன்னாடி செத்திருக்கோம், பில்லுலாம் ரெடி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அது அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் அதை வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. ஃப்ரெண்ட்லாம் பாருங்கள், பேப்பர்லாம் போட்டு எவ்வளோ ஒரு டஸ்ட்டாக வச்சுருக்காங்க என்ன பசங்க. எவ்வளோ தான் நான் க்ளீன் பண்ணாலும் அந்த குப்பை வந்து திரும்பி அந்த இடத்துல தான் போடுறது அவங்களுடைய ஃபிக்ஸடாக இருக்குது போல். அதுக்கப்புறம் இப்போ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒட்டனை அடிச்சு விட்ருக்கேன். ஏன்னா இப்போ புரட்டாசி மாதம், நம்ம வீட்டில் புரட்டாசி மாதம் விரதம் இருப்போம். அதே மாதிரி இப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா ஒட்டடை அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் உள்ளாரையும் ஒட்டடை அடிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், ஹாலு, கிச்சனு, பெட்ரூம் எல்லா இடத்துலையுமே சூப்பராக வந்து ஒட்டடையெல்லாம் அடிச்சிட்டேன். எவ்வளோ டஸ்ட்டு எப்படி இருக்குது பாருங்கள். வீடெலாம் கஜன்னு இருக்கிறது, சின்ன வீடு, இருக்கிற பொருளும் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் எப்படி தான் எவ்வளோ தான் அடுக்கி வச்சாலும் இப்படி கலைஞ்சு போகுதுன்னு எனக்கும் தெரியல.
நம்ம பெட்ரூமை பாருங்கள், பெட்ரூம் உள்ளாரையும் ஒட்டடெல்லாம் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பெட்ரூமில் நம்ம கம்ப்யூட்டர் டேபிள் மேலே பாருங்கள் இவ்வளோ ஒரு தழைலாம் வந்து அந்த முருங்கைத்தழைன்னு சொல்லுவோம்ல, அந்த முருங்கைத்தழை எல்லாமே பார்த்திங்கன்னா சீட்டு வழியாக கீழே கொட்டின்ட்டு இருக்கு. சரின்ட்டு நானும் எல்லாமே ஃபேனு சைடு மேலே எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒட்டடெல்லாம் அடித்து க்ளீன் பண்ணிட்டேன். நம்ம பவுட்ரு போட்டு அடிக்கிற இடத்த பாருங்கள் பசங்க எப்படி வச்சுருக்காங்கன்னு. சரி இன்றைக்கி வீடையே புரட்டி போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். செவுராக இருக்கட்டும், மேலே சீட்டி பைப்பாக இருக்கட்டும், ஃபேனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தொடப்பத்தை எடுத்து நல்லா அடிச்சிட்டேன். எல்லா ஒட்டடையும் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே தள்ளிட்டேன். இங்கேருந்து இப்போ நம்ம கிச்சன் பார்த்தீங்கன்னா கிச்சன் உள்ளேயும் அதே தான், சேம் ரொட்டீன் தான். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம ஒட்டடை அடிக்க ஸ்டார்ட் பண்ணாலே எந்த இடத்தையும் நம்ம விட மாட்டோம். எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் தான் நமக்கும் வந்து அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. சரி இதோட விட்டுடலாம், அடுத்த நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற மாதிரி நம்மளோட மைண்ட் கிடையாது. அடித்தா எல்லாத்தையுமே அடிச்சிடணும், க்ளீனிங்னா எல்லாத்தையுமே புரட்டி போட்டு பண்ணிடணும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிச்சனும் பாருங்கள் எவ்வளோ கஜன்னு கிடக்குன்னு. இதையும் இப்போ வந்து நம்ம எடுத்து சுத்தம் பண்ணிடணும். இப்போ ஓரளவு இருந்த ஒட்டடெல்லாம் அதிகமாக எடுத்துட்டேன். கிச்சனில் அதிகமாக ஒட்டடெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம சீட்டி போட்டு வீட்டில் இருக்கிறதுனால சீட்டில் வந்து அதிகமாக ஒட்டடை வந்து தங்காது. இப்போ ஓரளவு எல்லாத்தையுமே ஒட்டடை அடிச்சிட்டேன். இங்கேருந்து இப்போ பாருங்கள் நம்ம ஹாலோட வியூ எப்படி இருக்குன்னு, எவ்வளோ குப்பை கிடக்கு பாருங்கள். இப்போ இதெல்லாம் கூட்டி வாரிட்டு நம்ம போட்டு துடைக்கணும். நிறைய வந்து ஒரு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபினிஷிங் வரைக்கும் ஹெவி ஒர்க்காக தான் இருக்கும். இப்போ ஓரளவு நம்ம ஒட்டடை அடித்தது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் கூட்டி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல குப்பையை வச்சுட்டோம். அதை அள்ளி கொண்டு போய் வெளியில் போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம போடுறதுக்கு ரெடி பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஃபினிஷிங்கில் தெரியும், முன்னாடி ஒட்டடை இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ ஒட்டடை கூட்டி வாரினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம வீடோட லுக்கு. இங்கே பாருங்கள் 3 ரூம்லேயும் சேர்ந்த குப்பை இவ்வளோ குப்பை வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக மடிச்சும் வச்சுருக்கிறேன். மேலே உள்ள டப்பா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அழகாக அடுக்கியும் வச்சுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருந்த அப்புறம் அக்சசரிஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் ஷோபா மேலே அடுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா கிச்சனில் இப்போ எதுவுமே இருக்காது கீழே. நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே டைல்ஸு கபோர்டு எல்லாத்தையும் நம்ம துடைக்கிற மாதிரி வரும். அதனால அதிகமாக நம்ம வந்து கிச்சனில் இருக்கக்கூடாது, பொருள் இருக்கக்கூடாது. எடுத்துகிட்டு வந்து நான் இப்போ வந்து சேஃப்டியாக சோஃபா மேலே வச்சுட்டேன். ஏன்னா எப்படி இருக்குது பாருங்கள் கிச்சன் மேடெல்லாம், இதெல்லாம் இப்போ வந்து நான் போட்டு க்ளீன் பண்ணணும். நம்ம வீட்டில் வந்து டஸ்ட்டு அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. சீட்டிங்கிறதுனால சீட்டியோட கேப் வழியாக பார்த்தீங்கன்னா மேலேருந்து தழை ஒட்டடை பூச்சி எல்லாமே அதிகமாக வர ஆரம்பிக்குது. அதனால் வீக்லி 1 டைம் வந்து க்ளீன் பண்ணால் தான் நம்ம வீட்டோடைய லுக்கு வந்து சூப்பராகவும் கொடுக்கும். மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு பாத்திரம் எல்லாத்தையும் விளக்குற இடத்துல போட்டிருக்கோம். இப்போ இந்த குப்பையெல்லாம் வாரி கொண்டு போயிட்டு நம்ம டஸ்ட்பினில் போட்டுட்டு ஃபுல்லாக கழுவி க்ளீன் பண்ணுறது தான் நம்மளுடைய ஒர்க் ரொட்டீன். இப்போ உள்ளார வந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம போடுறதுக்கு இப்போ ரெடி பண்ணுறதையும் பார்த்தீங்கன்னா அந்த சந்தில் தள்ளிட்டேன். ஏன்னா போடுறதுக்கு கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக வேணும் இடமும். அதனால இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அன்னை கூட எடுத்துட்டேன். அதில் லிக்யூட் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். லைசால் யூஸ் பண்ணுவேன். கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா அது எப்பவும் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான் வாசனைக்காக. லைசால் வந்து அது அழுக்கு போகிறதுக்காக. கொஞ்சமாக டெட்டால் யூஸ் பண்ணுவேன். டெட்டால் வந்து ஆயிடுச்சு, அதை வாங்கிட்டு வரவும் மறந்துட்டேன். இப்போ போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷிங்கில் பாருங்கள் நம்ம வீட்டோட லுக் எப்படி இருக்குன்னு கீழே டைல்ஸ்லாம். இப்போ நம்ம ஹாலோடைய ஃபினிஷிங் லுக் எப்படி இருக்குது போட்டதுக்கப்புறம். முன்னாடி குப்பை இருந்தப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஓரளவு பர்ஃபெக்டாக நம்ம வீட்டை வந்து புரட்டி போட்டு சூப்பராக நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம். கிச்சனை இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. கிச்சனுக்குள்ளேயும் பாருங்கள். ஆக்சுவலாக அந்த செவத்துலலாம் கரையாக இருக்கிறது செவுரு வந்து அது பெயிண்ட்டு தான் போகுது. அந்த சைடில் ஒன்றுமே செய்ய முடியல என்னால். அதேமாதிரி சிலாப் பார்த்தீங்கன்னா சிலாப்பும் போட்டு நல்லா போட்டு துடைச்சிட்டேன். க்ளீனாக இருக்குது, நல்லா எந்த ஒரு டஸ்ட்டும் கிடையாது. பட் ஏன்னா இந்த செவத்தில் உள்ள கரை தான் போக மாட்டேங்குது. அது ஆக்சுவலி கரை போயிடுச்சு, அதில் உள்ள பெயிண்ட்டு தான் வந்து அது வந்து எடுத்துக்கிட்டு வருது. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலி நம்ம கட்டும் போதே அதில் வந்து டைல்ஸ் ஒட்டி விட்டுருந்துருக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து கிளாத் வச்சு அந்த டைல்ஸை துடைச்சிருந்துருக்கலாம். இப்போ ஓரளவு நம்ம வந்து கிச்சனும் வந்து ஃபைனலாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம். ஹாலும் க்ளீன் பண்ணிட்டோம், பெட்ரூமும் க்ளீன் பண்ணிட்டோம். பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வந்து கொலின் வச்சு சூப்பராக வந்து கண்ணாடி மிரரு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் டேபிள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொலின் வச்சு சூப்பராக வந்து தொடச்சி விட்டுட்டேன். ஹாலோடைய வியூவும் பாருங்கள். ஹாலும் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒட்டடை அடித்து அதை குப்பையெல்லாம் வாரி டஸ்ட்பினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து போட்டு தொடச்சிட்டு எல்லா பாத்திரத்தையும் விலைக்கு கொண்டு வந்து நான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இப்போ பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. கிச்சனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தொடச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் அடுப்பு எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கணும், தண்ணி குடத்தை தூக்கிட்டு வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து இட்லி தோசைக்கு மாவு அரைக்கணும். ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் கொடுத்துருந்தேன் இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிற வீடியோஸ் வந்து. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உளுந்து போட்டு விட்டுட்டேன், உளுந்து ஓடிட்டுருக்கு.
இந்த மாதிரி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு 3-4 டேஸ் வந்து இந்த மாவு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு பசங்களுக்கு இட்லி தோசை சுட்டு கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் எனக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் கிட்டத்தட்ட இந்த மாவு அரைக்கிறதுக்கு எனக்கு டைம் எடுக்கும். அந்த மாதிரி சரி நம்ம அரிசியை போட்டு விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை செய்யலாம். ஆக்சுவலி வந்து இதை நம்ம பெண்டிங்கில் நிறுத்திட்டு நம்ம அந்த வேலை செஞ்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக இது ஃபைனலில் நமக்கு ரொம்ப டைம் எடுத்துரும். துவைக்கிற துணியெல்லாம் கொண்டு வந்து இங்கே வெளியில் வச்சுருக்கேன். இதை எடுத்துகிட்டு போயிட்டு அம்மா வீட்டில் தான் துவைக்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் வாஷிங் மிஷினில் தண்ணி ஏற மாட்டேங்குது. இப்போ உளுந்து ஓரளவு நல்லா மஞ்சு வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் நம்ம உளுந்து வழிச்சிட்டு அரிசி போடணும். இப்போ நம்ம வீட்டு உள்ளார போகும்போது பாருங்கள், உங்களுக்கு அந்த க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஒரு பளிச்சுன்னு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் நம்ம வீட்டோடைய வியூவு. இப்போ தண்ணி குடத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டேன், அடுப்பையும் விளக்கி கொண்டு வந்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ரேக் வந்து எடுத்து நம்ம ரெடி பண்ணணும். அவ்வளோதான் கிச்சனில். பசங்க பவுடர் போட்டு அடிக்கிற இடத்த பாருங்கள், சூப்பராக நான் வந்து அதையும் க்ளீன் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டேன். தேவையில்லாதெல்லாம் வெளியில் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டேன். ஃபைனலாக ஆல் ஒர்க் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாவு வந்து வழித்து அதை வந்து கரைச்சியும் வச்சுட்டேன். இதை எடுத்து இப்போ 2 மணி நேரம் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். 2 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 3 மணி நேரம் வெளியில் வச்சுருந்து கொஞ்சமாக புளிக்க விட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் நம்ம காலையில் எடுத்து இட்லி சுடும்போது சூப்பராக இருக்கும். எல்லாம் பாருங்கள், நம்ம வீட்டோடைய ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவினிங் ரொட்டீன் போல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபைனல் லுக்கில் பாருங்கள், நம்ம கிச்சனில் ஆயில் ரேக்கு நம்ம எடுத்து வச்சுட்டோம். நம்ம கிச்சனோட லுக்கே அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ஹாலும் பாருங்கள், ஹாலு ஒரு வியூவு, பெட்ரூமு எல்லாமே இப்போ நம்ம வந்து ஃபைனலாக வந்து ரெடி பண்ணிட்டோம். காலையிலேருந்து நம்ம வேலை செஞ்சதுக்கு ஒரு பெனிஃபிட் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. சுத்தமாக ஒரு க்ளீனிங்காக இருக்குது. இப்போ போயிட்டு பால் வாங்கிட்டு வந்துடலாம். பால் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் போயிட்டு துணி துவச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு லிக்யூடு துணி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பால் வாளி எடுத்துக்கிட்டேன். எங்கள் மாமியார் வீட்டில் போயிட்டு பால் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு போகலான்னு. இப்போ நானும் வண்டி எடுத்துட்டேன். இப்போ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு தான் பால் வாங்கிட்டு வரணும். ஏன்னா இப்போது மணி பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் போய் நம்ம பால் வாங்கிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அப்புறம் அம்மா வீட்டில் போயிட்டு நம்ம துணி வாஷ் பண்ணலான்ட்டு இப்போ நான் கிளம்பிட்டேன். நான் ரெகுலராக பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டில் தான் பால் வாங்கிட்டு இருக்கேன் பசங்களுக்கு. இப்போ மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு அங்கே பால் வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. பால் இப்போ வீட்டில் வச்சுட்டு இப்போ அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ துணி எல்லாமே இங்கே இருக்குது. இதை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வாஷிங் மிஷினில் போட்டு விடணும். இதுக்கு முன்னாடி பாருங்கள், நம்ம அம்மா வீட்டுக்கு முன்னாடி ஆடு மாடு எல்லாம் வீட்டுக்கு போகிற டைம், ஈவினிங் டைம் மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு போகிற டைமு. இப்போ வந்ததும் பார்த்தீங்கன்னா அம்மா ட்ரெஸ்ஸு, அம்மா வீட்டில் இருந்த பசங்க ட்ரெஸ்ஸு, அம்மாவது அப்பாவது எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டேன் வாஷிங் மிஷினில். அது துவச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸை போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து மதியமே சாப்பாடு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி வாங்க எல்லோரும் சாப்பிட்லான்னு சொல்லியிருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மீல்ஸ் இருக்கும் பாருங்கள், சாப்பாடு மீல்ஸு, அதுதான் இப்போ 3 பேருக்கு 3 பிளேட் போட்டுட்டாங்க. இப்போ எல்லோரும் தேவையானது யாராருக்கு என்னென்ன வேணுமோ எடுத்து ஊற்றி சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு காரக்குழம்பு வாங்கிக்கிட்டேன். பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாம்பார் ஊற்றிக்கிட்டாங்க. அப்புறம் பொரியல்லாம் இருந்துச்சு, எல்லாமே ஆட் பண்ணி அங்கேயே அம்மா வீட்லேயே சாப்பிட்டுட்டேன். பாப்பா பார்த்திங்கன்னா அவள் டியூஷன் படிக்க போயிருக்கா. சரின்ட்டு அவளை அப்புறம் போய் கூப்பிட்டுக்கலாம், துணியை போட்டுட்டு போய் கூப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அவளை அங்கேயே விட்டுட்டு இப்போ நானும் தர்ஷனும் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அம்மா வீட்டில் இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ பாப்பா போயிட்டு கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு என்னோடய ட்ரெஸ் எல்லாத்தையும் நான் வாஷிங் மிஷினில் போட்டுட்டேன். அவள் வந்து இப்போ டைம் ஆகிடுச்சி, படிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போகிற டைமு. நான் வேறு வீடை பூட்டி சாவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதோட இப்போ பாப்பா போயிட்டு கூட்டிகிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு இப்போ வந்திருக்கேன். நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லிக்விடு நம்ம எடுத்துகிட்டு போயிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த லிக்விடெலாம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து வரும்போது கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு வந்திருந்தேன், பாப்பா சாப்பிடுவான்னு. கொஞ்சம் மாவு கொடுத்துருந்தாங்க, உரப்படை மாவுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், காராடை, அந்த மாவு கொடுத்துருந்தாங்க. அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு லிக்யூட் எல்லாத்தையும் நம்ம வெளியில் வச்சுட்டு இப்போ ரிட்டன் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு கிளம்பணும். ஏன்னா அங்கே நம்ம ட்ரெஸ் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கு, அதை போயிட்டு நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மிஷினில் வந்து மேலே தண்ணி ஏறல. அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாமி வந்து வெளியில் வந்து எங்களை வரவேற்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. நாங்கள் எந்த டைமில் போயிட்டு என்ட்ரி ஆனாலும் பார்த்தீங்கன்னா டாமி வந்து உடனே ஓடியாந்துருவார். அதுக்கப்புறம் அப்படியே டாமி கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வா டாமின்னு கூப்பிட்டு அப்படியே ப்ளே பண்ணிவிட்டு உடனே உள்ளே என்ட்ரி ஆனோம். உள்ளே என்ட்ரி ஆனது பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் சன் டிவியில் சீரியல் தான் ஓடிட்டுருக்கு. எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சீரியல் தான் ஓடிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க் இருக்குது. நான் ஆல்ரெடி இங்கே ஃபிஷ் டேங்க் வளர்த்துட்டு தான் இருந்தேன். அது ஆக்சுவலி நம்ம தண்ணியில் வந்து செத்து போகிறதுனால நான் வளர்க்க நிறுத்திட்டேன். 10 மீனுக்கிட்ட இறந்து போச்சு. நம்ம தண்ணியில் அது செட் ஆகலை. அம்மா வீட்டில் இருக்கிற தண்ணியில் சூப்பராக வளருது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஷார்க்கு தான் இருக்குது நிறையா. இதில் டேங்க் கிளீனர்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. டேங்க் கிளீனர்லாம் இன்னொரு தொட்டியில் இருக்குது. அங்கே அக்கா வீட்டில் ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குது, அதில் இருக்குது அந்தாண்ட வீட்டில். இப்போ இந்த டேங்கில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஷார்க்கு தான். எனக்கும் பார்த்திங்கன்னா ஷார்க்கு, எல்லோ ஃபிஷ்ஷு, கோல்டன்ஸ் எல்லாமே நானும் பார்த்திங்கன்னா வளர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா கேவுராடை சுடுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க.
சரி இது எப்படிம்மா செய்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஆல்ரெடி இதோட ஷார்ட்ஸில் வந்து நான் கொடுத்துருப்பேன் இந்த வீடியோ. நீங்கள் பார்க்கலீங்கன்னா ஷார்ட்ஸில் பாருங்கள், அம்மாவே பேசியிருப்பாங்க. அப்புறம் அம்மா வந்து சரி நீங்கள் செஞ்சு கொடுங்க சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. அதில் போயிட்டு நான் வந்து எனக்கு ஒரு அடை கொடுங்கன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, ஹெல்த்தியான ஃபுட்டும் வேறு. இதில் நிறைய வந்து வாகனத்தழை போட்டிருக்காங்க, முருங்கைத்தழை போட்டிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகா. ஸோ ஹெல்த்தியானது எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு, ஹெல்த்தியான ஃபுட்டுனாலே நம்ம கேவுரு, நவதானியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டு தான். அப்படி நானும் தன்ஷி தர்சனம் எல்லாமே ஆளுக்கு ஒரு அட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு அப்புறம் துணிலாம் துவைச்சிட்டு இருக்கு. சரி வாஷிங் மிஷினில் ஓடிட்டு தானே இருக்குது, சரி வாங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் போயிட்டு ட்ரெஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அம்மா சுட்டுகிட்டே இருக்கும்போது அந்த கிச்சனில் நின்றுக்கிட்டே நம்ம சாப்பிடும்போது அது ஒரு தனி சுகந்தாங்க. ஸோ அல்டிமேட் டேஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அவங்க எப்போவுமே யாராக இருந்தாலும் கிச்சனில் ஒருத்தங்க சமைச்சு நம்மக்கிட்ட கொடுத்துட்டு இருக்கும்போது அங்கேயே நின்று சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அடை சூப்பராகவும் இருந்துச்சு, சுவையாகவும் இருந்துச்சு. அங்கேருந்து கேவுரு அடையெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மா ஒரு 2-3 வச்சுருந்தாங்க, பசங்களுக்கு சுட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க சுட்டுட்டு இருந்தாங்க. சரி நீங்கள் சுட்டுட்டே இருங்க, நான் வந்து ஒன்று சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொன்று போட ஆரம்பித்தாங்க. ஏன்னா அப்புறம் அப்பாவுக்கும் ஒரு 2-3 சுட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அங்கேருந்து அவங்க சுட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, சரி நீங்கள் சுட்டுட்டே இருங்க, நாங்கள் போயிட்டு துணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு துவைச்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நைட் ஆகிடுச்சு. துணியெல்லாம் அப்புறம் காய வச்சுட்டு தூங்குறதுக்கும் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக நம்ம வீட்டில் வந்து துணிலாம் காய்ஞ்சிட்ருக்கு. நம்ம வாஷிங் மிஷினில் தண்ணி டேங்கில் ஏறிச்சுன்னா நமக்கே பிரச்சனை இல்லைங்க, இங்கேயே துவச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாடா பை, see you.